கலாவல்லியே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம சிவாய நம. காமாட்சி தாயே போற்றி. நமோ நாராயணாய. சுவாமியே சரணமையப்பா. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, ஆழ்வார்கள் திருவடி போற்றி, நாயன்மார்கள் நற்பதம் போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஓகே, இந்த கிளாஸ்ல மந்திரமாவது நீரினுடைய 4வது பாடல்ல இருந்து இல்லையா 3 வரைக்கும் பார்த்திருந்தோம் போன கிளாஸ்ல. நால்வர் துதி சொல்லிடலாம். ஊழியர்கோன் வெப்பொழித்த, ரிப்பீட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, நான் பண்றேன் மாமி. சாரி, நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். ஊழியர்கோன் வெப்பொழித்த, புகலியர்கோன் கழல் போற்றி, புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில், ஆழிமிசை கல்மிதப்பில், அணைந்த பிரான் அடி போற்றி, அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர், வாழி திருநாவலூர், வன் தொண்டர் பதம் போற்றி, வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர், ஊழிமலை திருவாத ஊரர், ஊழிமலி 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 திருவாத ஊரர், திருத்தாள் போற்றி, திருத்தாள் போற்றி. ஓகே, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மாணன் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. காண வினியது நீ ஒரு லைன் சொல்லிடுறேன். ஓகே. காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, காண வினியது நீரு, கவினை தருவது நீரு. இன்னொரு தடவை. காண வினியது நீரு,
கவினை தருவது நீரு. ஓகே, இந்த இனியது அப்படிங்கிற இடத்துக்காக வி சேர்த்திருப்பா. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நிறைய ஆமா. இடங்கள் அந்த அ, ஐ, அந்த அச்செழுத்து சொல்லும் பொழுதெல்லாம் நிறைய வக்காரம் சேர்த்து கூட்டெழுத்து வச்சிருப்பா. அது போல பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானல் தகைவது நீரு, மதியை தருவது நீரே. மானந்தகைவது நீரு, மதியை தருவது நீரு. மானன் இன்னொரு வாட்டி பாடிட்டுமா மம்மி? சாரி, இரண்டாவது. மானந்தகைவது நீரு, மதியை தருவது நீரு. சேனன் தருவது நீரு, திரு அளவாயான் திருநீரே. சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. இப்போ சேர்த்து காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானந்தகைவது நீரு, மதியை தருவது நீரு. சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. காண வினியது நீரு, கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானந்தகைவது நீரு, மதியை தருவது நீரு. சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. காண வினியது நீரு, கவினை தருவது நீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானந்தகைவது நீரு, மதியை தருவது நீரு. சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. ஓகே, அடுத்தது பாடிடலாம். பாடிட்டு மொத்தமா நான் சேர்த்து கடைசியில அர்த்தம் சொல்றேன். அடுத்தது யார் பாட போறேன்? ஓகே. பூச இனியது நீரு, புண்ணியமாவது நீரு. பேச இனியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. அந்தமதாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. பூச இனியது நீரு, புண்ணியமாவது
நீரு. பூச இனியது நீரு புண்ணியம் ஆவது நீரு. பூச இனியது நீரு புண்ணியம் ஆவது நீரு. பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம். பேச இனியது நீரு பெருந்தவர் தோர்களுக்கெல்லாம். பேச இனியது நீரு பெருந்தவர் தோர்களுக்கெல்லாம். ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு. ஆசை கெடுப்பது நீரு அந்தமது ஆவது நீரு. ஆசை கெடுப்பது நீரு அந்தம் அது ஆவது நீரு. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. ஓகே, இப்ப ஃபுல்லா பாடலாம். பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு. பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம். ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. பூச இனியது நீரு புண்ணியம் ஆவது நீரு. பேச இனியது நீரு பெருந்தவர் தோர்களுக்கெல்லாம். ஆசை கெடுப்பது நீரு அந்தமது ஆவது நீரு. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. பூச இனியது நீரு புண்ணியம் ஆவது நீரு. பேச இனியது நீரு பெருந்தவர் தோர்களுக்கெல்லாம். ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே. ஓகே, அடுத்த பாட்டு யார் பாடுறேன்? நான் பாடுறேன் மேம். அறுத்தமதாவது நீரு அவளம் மறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. திருத்தகுமாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு
அவலம் மறுப்பது நீரு. அறுத்தமதாவது நீரு அவலமறுப்பது நீரு. அறுத்தமதாவது நீரு அவலமறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு. வானம் அளிப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு கொஞ்சம் வானம். மேல அந்த டியூன் மேல போற மாதிரி பாடுங்க. வருத்தம் தணிப்பது. வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு அவலமறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு அவலமறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு வானமளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. ஓகே, அடுத்த பாடல் நான் பாடுறேன். நீலது அட்டது நீரு. இங்கேயும் வட்டதுன்னு இருக்கும், அங்க அதான். இலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு. பயில படுவது நீரு பாக்கியமாவது நீரு. துயிலை தடுப்பது நீரு
சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலே பொலி தரு சூலத்து ஆலவாயான் திருநீரே அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை புலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. தேங்க்யூ. இந்த ஏழாவது பாடல்ல இருந்து நமக்கு அந்த திரு ஆலவாயான் அப்படிங்கறது இல்லாம வெறும் ஆலவாயான் இருக்கும் கடைசி லைன்ல. அது காரணம் என்னன்னாக்க 5 பாட்டு இந்த வலது பக்கம் ஞானசம்பந்தர் பாடுறார். ஞானசம்பந்தருக்குன்னு அந்த சமண மதத்தை எதிர்த்து கொடுத்த இடம் ராஜாவோட உடம்புல வலது பக்கம். இந்த பக்கம் நீங்க நின்றுட்டு இந்த உடம்ப சரி பண்ணணும், அந்த வெப்பு நோயை நீங்க சரி பண்ணணும்னு ஆர்டர் போட்டான் இல்லையா? அதனால அந்த 5 பாடல் பாடுற வரைக்கும் இவர் இந்த திரு சொல்லி சொல்லி பாடினாராம்.
அதுக்கப்புறம் சமணர்களால தீர்க்க முடியலங்கிறதுனால இடது பக்கத்துக்கும் சரி பண்ணுங்கோ அப்படின்னதுனால அவ சமணாள் நின்ன இடம் அந்த இடது பக்கம், அதுக்கு எதுக்கு திரு ஆலவாயான்னு சொல்லணும்னு பாடாம அப்படி வச்சிருக்காருன்னு ஒரு சொல்லுவா, பெரியவாலாம் அப்படி சொல்லுவா. இன்னொன்னு வந்து இடது பக்கம் அம்பாளுடைய பாகம் இல்லையா சிவபெருமானுக்கு, அதனால இந்த இடது பக்கம் நின்னு சரி பண்ணும் பொழுது அந்த அம்பாளுக்கு திரு சொல்ல முடியாதே, திருங்கிறது ஒரு ஆடவரை குறிக்கக்கூடியதான சொல்லுங்கிறதுனால மீதி பாடல் பாடும் பொழுது அந்த திரு சேக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவா. அடுத்த பாட்டு போலாம். ராம் ராம் மாமி, நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே. இராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. முதல் லைன் ஈ சொன்ன மாதிரியும் இருக்கணும், சொல்லாத மாதிரியும் இருக்கணும். இராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு, இராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு, இராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, சராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே, ராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. இராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு, பராவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு,
அராவணங்குன் திருமேனி ஆலவாயான் திருநீரே. இராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு பராவணமாவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்குந்திரு மேனி ஆலவாயான் திருநீரே. ஓகே, அடுத்தது நான் பாடுறேன். மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றம் ஆலவாயான் திருநீரே. மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மாலோடு அயன் அறியாத வண்ணம் உள்ளது நீரு மாலோடு அயன் அறியாத வண்ணம் உள்ளது நீரு வண்ணமும் உள்ளது வண்ணமும் ஓகே வண்ணமும் உள்ளது நீரு வண்ணமும் நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஏலம் ஏல உடம்பிடும் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஓகே, அந்த இன்னொரு தடவை பாடுங்க. ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்ட மிடற்றம் ஆலவாயான் திருநீரே. ஆலம் இன்னொரு சொல்ல முடியுமா? ஆலமதுண்ட ஆலமதுண்ட மிடற்றம் ஓகே ஆழமிடம் ஆழமுடன் பிரிச்சு சொல்லிடுறேன், அப்புறம் ஈஸியா இருக்கும். ஆலம் அது உண்ட அந்த ஆலகால விஷத்தை உண்ட மிடரு கழுத்த வச்சுட்டு இருக்கக்கூடியவர். ஆலமதுண்ட மிடற்றம் மிடற்றம் ஓகே ஆழமதுண்ட மிடற்றம் ஆலவாயான் திருநீரே ஆழமுடந்த மிடற்றம் ஆலவாயான் திருநீரே.
ஓகே. இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த லாஸ்ட் லைன் மட்டும். லாஸ்ட் லைன். ஆழமுடன் ஆழமுடன் ஆலம் ஆழம் அது உண்ட. ஆலமதுண்ட. ஆழமதுண்டமிடற்றெம் ஆளவயான் திருநீரே. ஓகே. ஆழமதம் ஆழம் அது கன்ஃபியூசிங் ஆச்சு. ஓகே. அப்படி இருந்தா பிரிச்சுருங்க. ஆலம் அதுண்ட. ஆழம் அதுண்டமிடற்றெம் ஆளவயான் திருநீரே. ஓகே. இப்ப சேர்த்து. அவ்வளவுதான். மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆலமதுண்ட மிடற்றன் ஆலவாயான் திருநீரே. மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. ஏல உடம்பு ஏல உடம்பு இடத்து இல்ல ஏல உடம்பிடர் ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆழம் அது உடம் ஆழ அதுண்டமிடற்றம் ஆழம் அதுண்டமிடற்றெம் ஆளவயான் திருநீரே. மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. ஏல உடம்பு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. ஆழம் அது உடன் அந்த இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அது கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஓஹோ ஓகே. நான் இங்கிலீஷ் அனுப்பவே இல்லை இன்னைக்கு. இல்ல அதனால அந்த இதுல அந்த சைவம் அந்த ஆப்ல படிச்சுட்டு இருக்கு. அது ஆமா, அது கொஞ்சம் தப்பாதான் வருது. நம்ம தமிழ்ல தான் கரெக்டா இருக்கு. மீதி மொழி நான் செக் பண்ணி பார்த்தேன், அது சரியா இல்லை. நான் அனுப்பிடுறேன். ஆமா. ஆலம் புரியல. இன்னொரு லாஸ்ட் டைம் சொல்ல முடியுமா? சொல்றேன். ஆலமதுண்ட ஆலமதுண்ட மிதற்றெம் ஆளவயான் திருநீரே. ஆலம் அதுண்டமிடற்றெம் ஆளவயான் திருநீரே. ஓகே. ஆலம் அது உண்ட விஷமான அந்த ஒரு பொருளை சாப்பிட்ட அப்படின்னு அர்த்தம். உண்ணுதல் சொல்லுவோம் இல்லையா? புரிஞ்சது. அது சேர்த்து அது உண்டு. ஆமா. சரி, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து 4வது பாடல்ல இருந்து 9 வரைக்கும் அர்த்தம் பார்த்துடலாம். காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. அது எப்படி விபூதியை வெறும்னா பார்த்தா அழகா இருக்குமா என்ன? அப்படி இல்ல. விபூதி எங்க இருக்கோ அந்த இடம் அழகா இருக்கும்.
அப்ப சுவாமியினோட திருமேனியில இருக்க அதை பார்க்கும்போது அழகா இருக்கும். நல்ல தபஸ்விகளோட நெத்தியில பார்க்கும்பொழுது அவளோட அந்த உடம்புல திருமேனியை பார்க்கும்போது அழகா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பெரியவா எடுத்துக்கலாம். நம்மளோட பெரியவா விபூதி இட்டுன்ட்டு பார்த்தோம்னா அப்படியே அது இந்த இப்ப ராமாயணத்துல இதுல எல்லாம் சொல்லும் பொழுது ஆபரணங்கள் போட்டுன்னு இருக்கிறதுனால ராமருக்கு அழகு இல்ல, ராமர் போட்டுன்னு இருக்கிறதுனால ஆபரணங்களுக்கு அழகு அப்படின்னு வர்ணனை உண்டு. இதனால அவருக்கு பெருமை இல்லை, அவர்னாலதான் இந்த வஸ்துக்களுக்கு எல்லாம் பெருமைங்கிற மாதிரி பெரியவாள்லாம் இட்டுண்டானா அந்த திருநீர் அப்படிதான் நமக்கு அவ்வளவு அழகா தெரியும் அது. அதனால காண இனியது நீரு, கவினை தருவது நீரு. கவின் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரு தேஜஸ தருமா, அந்த அழகு பொலிவு, சிவப்பொலிவு, சிவக்கொழுந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பார்க்கும்போது என்ன இவ்வளவு சிவக்கொழுந்தா இருக்கு அப்படின்னு, அதனால அந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த திருநீரு. பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. பேணுதல் அப்படின்னு சொன்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம் பொதுவா. ஆனா இங்க நம்ம திருநீரை நம்ம காப்பாத்துறது கிடையாது, அதுதான் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு. என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னாக்க அவ்வளவு ஆசையோட பயபக்தியோட அதை நம்ம இட்டுண்டோம் அப்படின்னு சொன்னா யார் யாரெல்லாம் இட்டுக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடியது. நம்ம பொதுவா இந்த பெருமைக்கு புகழுக்கு பேருக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஆனா இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படாம இருக்கும் பொழுது அதுவே நம்மளை தேடி அது வருமா. இந்த திருநீர் இட்டுக்கும் பொழுதே அந்த பெருமையே நமக்கு கொடுக்குமா. என்ன பெருமை? இவா சிவனடியார் அப்படிங்கிற பெருமை, அது போருமே இல்லையா. வேற என்ன இவ்வளோ 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 பெரிய வித்தை வச்சுட்டு இருக்கா, இவா இவ்வளோ பெரிய பணக்காராளா இருக்கா அப்படிங்கிற பெருமையெல்லாம் தாண்டி இவா ஒரு சிவனடியார், திருநீர் இட்டுண்டாச்சுன்னாலே அவா சிவனடியார் அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைக்கும். பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு. மானம் அப்படின்னா மானம் ரெண்டு இருக்கு, ரெண்டு சுழினா போட்டாதான் நம்ம அந்த நம்மளோட மானம் அப்படின்னு சொல்லுவோம். அது மானம் அவமானம் சொல்றோம் இல்லையா. வெக்கம் மானம் ரோஷம் சொல்லுவோமே, அந்த மானம் அது. இந்த மானம் மானம் மூணு சுழினா போட்டிருக்கிறதுனால இது இறப்புன்னு அர்த்தம். நம்ம அந்த கடைசி காலம் அந்த இறப்பை தடுக்கக்கூடியது. மானம் தகைவது நீரு. அது எப்படி இறப்பை தடுக்கும் அப்படின்னு கேட்டா, இறப்புன்னு ஒண்ணு வந்ததுன்னா பிறப்புன்னு ஒண்ணு வரும். ஆனா அந்த இறப்புக்கே அந்த இறப்பு இல்லாம பண்ணி முக்திங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும், இல்ல சுவாமியினோட சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். முக்தி கிடைச்சிடுத்துன்னா சுவாமியோட இருக்க மாட்டோம், சுவாமிக்குள்ள போயிடுவோம், சுவாமியினோட ஐக்கியமாயிடும். அது அது முக்தி. சுவாமியோட இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கோ இல்ல முக்திக்கோ ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு. யார் எதை விரும்புறோமோ, சில பக்தாள்லாம் சொல்லுவா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு அந்த முக்தி கூட வேண்டாம், உன்னோட இருக்கிற அந்த பாக்கியம் போறோம் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி ஒரு இறப்புங்கிறது இல்லாதைக்கு நமக்கு அந்த நிலையில கொண்டு உட்காத்தி வச்சுக்கும். மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, அறிவை கொடுக்குமா. பெரியவாள்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுதே நல்ல புத்தி கொடுங்கோப்பா அப்படின்னு வேண்டிக்க சொல்லுவா. நல்ல புத்தி கொடு சுவாமி அப்படின்னு கேளு அப்படின்பா. அதனால புத்திங்கிறது ஒண்ணு நல்லதா இருந்துட்டதுனாலே அத்தனை விஷயமும் நம்மளோட வசப்பட்டுடும். நமக்கு எது தேவையோ நம்ம அந்த அறிவுங்கிறதுனாலதான் அத்தனை விஷயத்தையும் செய்யறோம். அறிவு புத்தி, அறிவுங்கிறது அந்த படிப்பறிவு அப்படி சேர்ந்து போயிடும். இந்த புத்திங்கிறது அது தனி. அவசரத்துக்கு உபயோகப்படணும் அந்த புத்தி. எல்லாத்துக்கும் அந்த புத்தினாலதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லா விஷயத்தையும். அதனால அதை தரக்கூடியது மதியை தருவது நீரு, சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. சேணம் அப்படின்னாக்க உயர்வுன்னு அர்த்தம், உயர்ந்த இடம். அந்த இடம் நம்ம எல்லாம் இப்படி போனோம் அப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் தாண்டி நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல உட்காட்டி வைக்குமா. அதனால சேணன் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. அடுத்தது பூச இனியது நீரு, புண்ணியமாவது நீரு. அத பூசிக்க பூசிக்க இனிமையா இருக்குமா. அது இட்டுண்டு பார்த்தவாளுக்கு தெரியும், இட்டுக்க ஆரம்பிச்சவாளுக்கு
அது புரியறது கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அதை இட்டுக்க 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 அது இல்லாம இருக்கவே முடியாது. எங்க கிளம்பினாலும் நம்ம கையோட கூட்டி எடுத்து ஆக்ஷன் போயிடுவோம். இந்த சில பேர்லாம் இப்ப பார்த்தாலும் ஆஹ் சில ஆதீனங்கள் அவெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தெரியும். இல்ல இந்த பேச்சாளர்கள், சைவ சம்பந்தமான பேச்சாளர்கள்லாம் பார்க்கும் பொழுது விபூதி கையிலேயே வச்சுட்டு இருப்பா, பக்கத்திலேயே ஒரு டப்பால வச்சுட்டு இருப்பா. அப்பப்போ எடுத்துட்டுன்னே இருப்பா. அவ நெத்தி ஃபுல்லா விபூதி இருக்கும், இருந்தாலும் அப்பப்போ அவளுக்கு எப்போதெல்லாம் தோன்றதோ அப்பெல்லாம் இட்டுண்டே இருப்பா. அதனால அவ்வளோ ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கக்கூடியது அது. பூச இனியது நீர், அப்படி பூசிக்க பூசிக்க ரொம்ப இனிமையா இருக்குமா. புண்ணியமாவது நீரு, ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. அதுவே புண்ணியம், அது இட்டுக்கிறவாளுக்கு இன்னும் புண்ணியம். அதனால அந்த பெரிய புண்ணியம் அதுதான். புண்ணியமாவது நீரு, பேச இனியது நீரு. அதை பத்தி பேசணுமா. வெறும்னா இட்டுக்கிறது மட்டும் இல்லாம அதை அடுத்த வாழ்கிட்ட நம்ம சொல்லணும். அதை பேச இனியது நீரு அப்படின்னாக்க விபூதியை பத்தி என்ன பேசுறது? இதோ இப்ப இத்தனை 11 பாட்டு எழுதியிருக்காரு ஞானசம்பந்தர். அவர் விபூதியை பத்தி பேசியிருக்கார், அதை நம்மளும் பேசணும். அதுதான் பேச இனியது நீரு. அடுத்த வாழ்கிட்ட சொல்லணும், இட்டுக்கோப்பா, நம்மளோட தர்மம் இது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க அது இனிக்கும். பேச இனியது நீரு. பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம், அந்த தவம் பண்றவா, தபஸ் பண்றவா எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவா அது பேசுறதுக்கு இனிக்குமா. இல்லாட்டி சாதாரணமா இருக்கிறவாள்லாம் சொல்ல மாட்டா. ஆமா, நம்ம சொன்னா இவ கேட்டுற போறாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர சொல்லணும். ஆனா கேட்கறாளோ கேட்கலையோ, குழந்தைகள் ஆத்து குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல தெரிஞ்சவாள் ஆத்து குழந்தைகள், ஏதோ கண்ணா பின்னான்னு அப்படி வெறும் நெத்தி பாழ் நெத்தியா இல்லாம இருக்கிறதுக்கு சொல்லணும். நம்ம தான் இட்டுக்கோ, விபூதி இட்டுக்கோ, இல்ல நம்மளே கையில எடுத்து இட்டு விட்டுடணும். இட்டுக்கோ இட்டுக்கோன்னு சொல்லி அதை பத்தி சொல்லுவாளாம். யார் சொல்லுவாளாம்? பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம், பெருசா தபஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கெல்லாம் அது ரொம்ப இனிக்கும். ஆசை கெடுப்பது நீரு. சில பேர் இதுல குழம்பிடுவா. ஆசை கொடுப்பது இல்ல, கெடுப்பதுதான். ஆசை அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனா அதுவே தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசை வந்ததுன்னா அது கெடுதலா முடிஞ்சு போயிடும். யுத்தம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடும். அதனால தேவையான ஆசைகளை மட்டும் நம்ம கிட்ட வச்சுக்கும். தேவையில்லாத ஆசைகள் மொத்தமாவே வச்சுடலாம். எது எது தேவை எது தேவையில்லைன்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால அந்த ஆசைங்கிறதையே கெடுத்து அறுத்துடும் இந்த திருநீரு. சுவாமி மேல ஆசை இருக்கும், மற்றதெல்லாம் கெடுத்துடும் லோக விஷயங்கள்ல. அந்தமதாவது நீரு. அந்தம் அப்படின்னாக்க முடிவு. அந்த முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம், கடைசிங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது நீர். அப்படின்னா என்ன? லோகத்துல எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாருக்குமே அந்த கடைசி காலம்னு அந்த இறப்பு காலம் வரும் இல்லையா? இப்ப வரும்போது ஒரு கைப்பிடி சாம்பல் அவ்வளவுதான் மிஞ்சும். லோகமே மொத்தமா எல்லாம் எரிஞ்சு போய் எல்லாம் பண்ணினாலுமே எல்லா வஸ்துக்குமே அந்த எரியற ஒரு தன்மை உண்டு. அதனாலதான் நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. பிளாஸ்டிக்லாம் எரியாது, அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி 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 அது எவ்வளோ சின்னதா போக முடியுமோ அவ்வளவு போகுமே தவிர மொத்தமா சாம்பலா அது ஆகவே ஆகாது. அதனால அந்த சாம்பல் ஆகிற தன்மை எதுவோ அதுதான் நல்லது. அதுதான் அந்தம், அதுதான் முடிவு. எதுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்ததா இருந்தாலும், எல்லாத்துக்கும் கடைசியில அந்த சாம்பல் அப்படிங்கிற ஒரு கைப்பிடி, அவ்வளவுதான் அந்த வாழ்க்கைங்கிறதே. அதனால அதுதான் முடிவானது, அதுதான் எல்லையானது அப்படின்னு. அந்தமதாவது நீரு. தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. நம்மளுடைய தேசம், இந்த பாரத தேசமானது புகழக்கூடியது இந்த திருநீரு. பாரத தேசத்துல முன்னாடிலாம் அந்த வெறும் நெத்தியோ இல்ல வேற்று மதத்தினுடைய ஒரு அணிகலன்களோ கிடையாது, இல்லாம இருந்தது. பாழநெத்தியாதான் இருக்கும். அதாவது புத்த மதக்காராலோ சமண மதக்காராலோ வந்தான்னா பாழநெத்தியாதான் வச்சுட்டு இருப்பாரே தவிர வேற்று மதத்தினுடைய ஒரு குறிகள் தென்படாது. அதனால நம்மளுடைய தேசம் அப்படிங்கிறது புகழ்ந்ததுன்னு சொன்னா அது திருநீரை பத்தி இருக்கும். இந்த திருநீரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் நம்ம தேசத்துக்கு தெரியும். அதனால தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. அப்படிப்பட்ட அந்த மதுரை எம்பெருமானுடைய திருநீரு. அப்படி அடுத்த பாடல்.
அறுத்தமதாவது நீரு. இந்த அறுத்தம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை. அர்த்தம், அர்த்தம்னா பொருள்னு அர்த்தம். நம்ம பொதுவா அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு அர்த்தம் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்றேன்னு. அந்த பொருள் வேற. இன்னும் நம்ம இந்த சம்பாதிக்க கூடியதான பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி சொல்றது, அது என்ன வேணா இருக்கலாம். செல்வம் அப்படி சொல்லலாம். அது செல்வம். அதனால ரெண்டு விளக்கம் இருக்கு. இப்ப நான் அர்த்தம் சொன்னா எதுன்னு குழம்பிடும். அதனால அர்த்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னாக்க அதுக்கு செல்வம் அர்த்தம், செல்வம்னு பொருள். தமிழ்லயும் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு விளக்கத்துக்கும் அர்த்தம்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். ஆனா இங்க அதுதான் வந்து இர்ரா சொல்லாம மெய்யெழுத்தா சொல்லாம ரூவா சேர்த்திருக்கா. அறுத்தமதாவது நீரு. பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது இந்த திருநீரு அப்படின்னு. நம்ம தங்கமோ வைரமோ அதுவோ அதெல்லாம் கிடையாது. செல்வம் அப்படின்னு சொன்னா அது திருநீரு அப்படி. அவலம் அறுப்பது நீரு. அவலம்னா ஒரு மாதிரி, இப்போ கஷ்டம்னு சொல்றோம், துன்பம் கஷ்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த அவலம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒரு கஷ்டம் வரும், அது போகும், திருப்பி அதுக்கு சம்பந்தமானதா திருப்பி ஒரு கஷ்டம் வரும். எல்லாருக்குமே வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு கஷ்டம் போயிடுத்து அப்படின்னு நிம்மதியா ஒரு ரெண்டு நாள் நம்ம இருக்கோம்னா திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் வந்து வரும். ஃபேஸ் பண்றதுக்கு இருக்கதான் இருக்கும் அது. ஆனா அது இல்ல. அந்த விஷயத்துல இருந்து கடக்க முடியாத அளவுக்கு அது திருப்பி திருப்பி நம்மள துரத்திண்டே இருக்கும் ஒரு விஷயம். சோ அதுதான் அவலம். அந்த மாதிரி ஒரு கஷ்டம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த அறுக்கக்கூடியது இந்த திருநீர். அப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னாக்கா, அதுல இருந்து வெளிவர முடியல அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதுதான் அவலம். அதுக்கு பேர் தான் அவலம். அதனால அது யாருக்காவது இருந்ததுன்னா அந்த திருநீரை இட்டுண்டே வந்தாலே அந்த அவலம் எல்லாம் போயிடுமா. அவலம் அறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர். மனசுல வருத்தங்கள்லாம் இருக்கும். சிலது வந்து வருத்தம் அப்படின்னாலே நம்ம வெளியில அவாகிட்ட நேரடியா சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும். நீ என்ன இப்படி பேசிட்ட, அப்படி சொல்லிட்ட அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அது சொல்ல முடியாம நம்ம அவ என்ன இப்படி பேசிட்டா, இப்படி வச்சுட்டா அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டப்படுறதுதான் அந்த வருத்தம்ங்கிறது. அதெல்லாம் போக்கக்கூடியதான் இந்த திருநீர். திருநீரட்டுண்டா அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஏதோ சொல்லிட்டு போறா, சரி போ அவ்வளவுதான். அடுத்த விஷயத்த நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், நல்ல விஷயங்களா. திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுண்டு அதை வச்சுண்டு வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் நமக்கு இருக்கிறதுனால அது ஒரு சமயத்துல கடந்து போயிடுறோம். சில சமயம் அது பீரிட்டுன்ற ஒரு பெரிய அழுக வர அளவுக்கு வந்துடும் அந்த வருத்தம் அப்படிங்கிறது. ஆனா அதெல்லாம் தணிக்க கூடியது. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு நம்மளை கொண்டு விட்டுடும் அது. வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அழிப்பது நீர். வானம் அப்படின்னா அந்த தேவர்களோட உலகம், அந்த இடத்த நமக்கு அழிக்குமா. எல்லாத்தையும் இந்த பூலோகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும். அது போக்குறது மட்டும் இல்லாம அந்த தேவர் உலகத்தை நமக்கு கொடுக்கும். அதனால ஏன்னா எப்பவுமே அந்த எதை போக்கும் எதை கொடுக்கும் அப்படிங்கறதுல ஒரு ஆசை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினோம்னாக்க, ஏதாவது நார்மலா ஏதாவது ஒரு ஹோமமே இல்ல ஸ்லோகமே சொல்றோம் அப்படின்னா, இந்த விஷயம் போகணும், இந்த விஷயம் வரணும் அப்படின்னு அந்த ரெண்டுமே நம்ம வச்சுட்டு இருப்போம் இல்லையா, எதிர்பார்ப்பு. அதனால பக்கத்துல பக்கத்துல சொல்றார், வருத்தத்தெல்லாம் போக்கிடும், வானத்தையும் அழிக்கும், வானத்தையும் கொடுக்கும் அப்படின்னு. பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெண்ணீரு. பொருத்தம் அப்படின்னா எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்குமா அது. இவாதான் இட்டுக்கலாம், இவா இட்டுக்க கூடாது, இவா இட்டுண்டா அவளுக்கு பொருத்தம் கிடையாது. சில ட்ரெஸ் எல்லாம் சில பேர் போட்டுண்டா பொருத்தமா இருக்கும். அது நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா நினைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி திருநீர் கிடையாதான். திருநீர் யார் இட்டுண்டாலும் அது நல்லா இருக்கும். அவளுக்கும் நல்லா இருக்கும், திருநீரும் நல்லா தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு விஷயமா அப்படியே அமைஞ்சு போயிடுமா. அதனால பொருத்தமதாவது நீரு. புண்ணியர்கள்லாம் பூசிப்பாளாம். யார் யாரெல்லாம் இப்ப திருநீர் பூசிக்கிறாளோ அவள்லாம் புண்ணியர்கள்னு நம்ம சொல்லலாம். அதனால புண்ணியர்கள்லாம் பூசக்கூடியதான இந்த வெந்த நீரு தான் வெந்நீருன்னு அர்த்தம். அது வெந்து தானே வருது. சாணியிலேருந்து விராட்டியாகி, விராட்டிலேருந்து தான் அதை வந்து அக்னியில வச்சு அதை எடுத்து பண்றதுனால அது வேகர் தான். அதனால வெந்த நீரு,
வெந்நீர். நார்மலா நம்ம குடிக்கிற வெந்நீர், குளிக்கிற வெந்நீருக்கு அந்த இன்னு வரும், தன்னகரன வரும். இது வந்து 3 சுழின வெந்நீர். வெள்ளையாக இருக்கக்கூடியதான நீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. பல மாளிகைகள்லாம் அழகான மாளிகைகள். திருத்தகு அப்படின்னா திருத்தமா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, தகுதியான மாளிகைகளா இருக்கான். எங்க மதுரையில அந்த மாளிகைகள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடியதான மதுரையம்பத்தியில இருக்கக்கூடிய மதுரையன் அந்த சொக்கநாத பெருமானுடைய இந்த திருநீரு நமக்கு இத்தனை விஷயத்தையும் பண்ணும் அப்படி. அடுத்தது 7வது பாடல். எயிலது அட்டது நீரு. எயில்னா அந்த திரிபுரம் 3 பேரு அந்த அசுரர்கள் இருந்தா இல்லையா, வானத்திலேயே அவளுடைய 3 அரண்மனைகளை வச்சுண்டு தங்கம் வெள்ளி இதுன்னு இரும்புன்னு 3 இதுல வச்சுண்டு அப்படியே சுத்தின்னு இருந்தா. எங்க வேணா போவா, அந்த அரண்மனையோடயே சேர்ந்து போவா. மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்திண்டு, தபஸ்விகள் எல்லாம் கஷ்டப்படுத்தின்னு இருந்தா. அந்த எயில் அப்படின்னு அத வந்து அழிச்சது இந்த திருநீரு அப்படின்னு. அது சுவாமி தானே அழிச்சார், திருநீர் எப்படி அழிச்சதுன்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்குதான் இங்க சொல்றா, சுவாமிக்கும் திருநீருக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். சுவாமி வேற கிடையாது, திருநீர் வேற கிடையாதான். இந்த திருநீரே வந்து சுவாமியினுடைய ஸ்வரூபம். எப்படி முருகப்பெருமான் சிவனுடைய அப்படியே, சிவன் வேற இல்ல அம்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சிவன் வேற இல்ல முருகன் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதாங்கிற மாதிரி சிவன் வேற இல்ல திருநீர் வேற இல்ல. அதனால இந்த மும்மதில்களை அழிச்சதுமே திருநீரு தான் அப்படின்னு சொல்றா. எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு. விருமைக்கும்னு போட்டிருக்கும், அங்கேயும் ஈ தான் வரும் பிரிச்சு பாடினோம் அப்படின்னாக்க. இருமை அப்படின்னா இம்மை மறுமைன்னு சொல்லுவோம் இல்லையா. இம்மைனா இப்போ இங்க வாழக்கூடியதான வாழ்க்கை, மறுமை அப்படின்னாக்க நம்மளுடைய இறப்பு காலத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை. அதனால வந்து அந்த 2 இடத்துக்கும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது மறுமை அப்படின்னாலே. இந்த திருநீர் இட்டுட்டோம் சொன்னாக்கா அது சுவாமியோட இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை, அந்த வாழ்க்கை தான் மறுமைங்கிற வாழ்க்கை. அதனால அங்கேயும் நமக்கு திருநீர் இல்லாம இருக்காது இல்லையா. எப்படி இருந்தாலும் கைலாசத்துல இருப்போம், கைலாசத்துல சுந்தரர் பெருமான் விபூதி கொடுத்துட்டே இருக்காரு, இன்னி பரியந்தம் கொடுத்துட்டு இருக்கார். அதனால நம்ம எல்லாம் தொண்டர்களா அடியார்களா அங்க போனோம் அப்படின்னு சொன்னா அவர் கையால திருநீர் வாங்கிட்டு நம்ம இட்டுப்போம். அதனால இங்கேயும் நம்ம திருநீரு நமக்கு ஹெல்ப் பண்ணும், அங்கேயும் நமக்கு சிவனோட இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அதனால இருமைக்கும் உள்ளது நீரு. அடுத்தது அழகா சொல்றார், பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு. பயிலப்படுவது அப்படின்னாக்க பயிற்றுவித்தல் அப்படின்னு அர்த்தம். பயில்வது அப்படின்னு சொன்னா சொல்லி கொடுக்கறது, கத்துக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் நமக்கு அது திருநீரே நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குமா. அது ஒண்ணு, அடுத்தவாளோட எப்படி பழகணும், மற்றவாளோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமா. எப்படி கொடுக்கும் அது, திருநீர் இட்டுக்கிறவாளோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இப்ப நம்ம திருநீர் இட்டுன்னு இருக்கோம், ஏதோ ஒரு, இப்போ நீங்கள்லாம் இப்போ மெயினா உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கீள், வந்து யாராவது ஒருத்தர் முன்ன பின்ன பழக்கம் இல்லை, ஏதோ ரோட்ல போகும்பொழுது அவளும் திருநீர் இட்டுன்னு இருக்கானா, ஒரு தானாவே ஒரு நட்பு உருவாகிடும். ஆஹா இவா நம்மடவா போல இருக்கே, நம்மளும் அவ வந்து நம்மளுடைய மதத்தை சேர்ந்தவா போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பிரியம் வரும் இல்லையா. அது வந்து அந்த பயிலப்படுவது நீரு. அப்படி வந்து அந்த ஒரு பழக்கத்தை, ஒரு நட்பை ஏற்படுத்துமாம். அடியார்கள் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும். பாக்கியமாவது நீரு, இத்தனையும் கொடுக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை அடையறதுன்னா அது எதனால, திருநீருனால. அப்படி துயிலை தடுப்பது நீரு. துயில் அப்படின்னா தூக்கம், துயிலெழு வைகரி துயிலெழு, அந்த துயில்னா வந்து தூக்கம், தூக்கத்தை தடுக்குமா. தூக்கத்தை தடுக்கும்னா அப்ப நம்ம தூங்கவே முடியாதா அப்படிங்கிற அப்படி எண்ணம் வரக்கூடாது. தூங்க முடியாதுன்னா அதாவது இந்த சோம்பேறித்தனமா சில நாட்கள் நமக்கு வந்து ரொம்ப என்னமோ தெரியல டயர்டா இருக்கும்போம் இல்லையா, அதெல்லாம் கெடுக்கக்கூடியது. தூங்கு முஞ்சி மாதிரி தூங்கிட்டே இருக்கும் அப்படிம்போம். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கும் சில சமயங்கள்ல. அதெல்லாம் தடுக்குமா. அந்த மாதிரி நேரங்கள் இருந்ததுன்னா அப்ப திருநீர் எடுத்து விட்டுடணும்.
என்னமோ தெரியல, உடம்பு நம்ம சொன்னதை கேட்கல, நம்மளால பண்ண முடியல, மனசு நினைக்கிறது பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுத்துனாலே கையோட நேரா போனா திருநீரை எடுத்து இட்டுன்றணும் நெத்தி முழுக்க. இட்டுண்டாச்சுன்னா உடம்புலயே விட்டுடலாம், கையில இல்லாம விட்டுண்டாச்சுன்னா அந்த சுறுசுறுப்பு அது கொடுத்துடுமா. சுத்தமதாவது நீரு, ரொம்ப பியூரான ஒரு வஸ்து அப்படின்னாக்கா அது திருநீரு தான். சுத்தமதாவது நீரு. அயிலை பொலி தரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. அந்த கூர்மையான ஒரு வடிவத்துல இருக்கக்கூடியதான சூலம். சூலம் அப்படிதானே இருக்கும். வேலுக்கே நம்ம ரூபம் சொன்னோம்னா கீழே ஆழமா இருக்கும், அகலமா இருக்கும், கூர்மையா இருக்கும். அதனுடைய வடிவம் அப்படிதானே. முருகன் கையில இருக்கிற வேல் அந்த கீழே இருக்கிற தண்டம் அதுக்கு ஆழமா இருக்குன்னு அர்த்தம். அறிவு அப்படி இருக்கணுமா, ஆழமா இருக்கணுமா, அகலமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும், அகல இருக்கணும், அப்படியே நேரா கூர்மையா அந்த விஷயத்துல ஒரு தெளிவு, அந்த கூர்மை, அந்த அந்த தன்மை இருக்கணுமா. அதனால அந்த அயில் அப்படின்னா அயிலை பொலி தரு சூலத்து, அந்த பொலிவோட இருக்கக்கூடியதான கூர்மையோட இருக்கக்கூடியதான சூலத்தை வச்சுன்னு இருக்கக்கூடியவர். சூலமும் அப்படிதானே இருக்கு. கிட்டத்தட்ட அது 3 இது இருக்கும், அதுக்கு முத்தலை 3 தலை இருக்கும் அதுக்கு. ஆனாலும் கூர்மையா இருக்கக்கூடியது, அதை வச்சுட்டு இருக்கக்கூடியதான திரு ஆலவாய் பெருமானின் திருநீரு அப்படின்னு. இங்க திரு வராது, 7வது பாடலேன்னு திரு கிடையாது, வெறும் சூலத்து ஆலவாயான் திருநீரு. அடுத்த 8வது பாடல். ராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு. ராவணன் மேல பூசின்னு இருக்காராம் திருநீரு. எதுக்கு இங்க சொல்லணும் அப்படின்னா, ராவணன் அந்த கைலாச மலையை தூக்கி அந்த கதை இருக்கு இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் தான் அவன் பக்தியோட பண்ண ஆரம்பிச்சான், செருக்கோட இல்லாம. நமக்கு வலிமை ஜாஸ்தின்னு அந்த சுவாமியவே எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாம பக்தியோட இட்டுக்க ஆரம்பிச்சானா. அதனால ராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு. ஒரு அத மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கக்கூடியதான தகுதி உடையது இந்த திருநீரு. சில விஷயங்களை பத்தி நம்ம நினைக்கவே கூடாது, அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. அப்போலாம் அந்த எண்ணம் ஏதாவது நமக்கு வரக்கூடாத எண்ணங்கள் வந்ததுன்னா அப்போ இந்த திருநீரெல்லாம் பத்தி நினைச்சுக்கணுமா. சுவாமியை எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி திருநீரையும் நினைச்சுக்கணும். திருநீர் நமக்கு இதெல்லாம் பண்ணுமே அப்படின்னு நினைச்சுக்கணுமா. எண்ணத்தகுவது நீர். பராவணமாவது நீர். பராவணம்னாக்க பராசக்தியினுடைய தன்மை கொண்டதான். திருநீர்னா சுவாமியினுடைய சொரூபம் தானே, சிவன் தானே நினைவுக்கு வரணும், அப்படி இல்லை. பராவணம், பராசக்தியும் விட்டுப்பா. அதனால பராசக்திக்கும் ஸ்வரூபமானது, பராசக்தியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியது இந்த விபூதி அப்படின்னு. பராவணம் பராசக்தி, பராசக்தியின் வண்ணம் அப்படின்னு அர்த்தம். பாவம் அறுப்பது நீர். எல்லா பாவங்களையும் அறுத்து தள்ளிடுமா அந்த திருநீர். பாவம் தெரிஞ்சு பண்றோம், தெரியாம சிலது பண்றோம் இல்லையா, அதெல்லாம் கெடுத்துடும் இட்டுண்டோம்னா. தராவணமாவது நீர் தத்துவமாவது நீர். மெய்ப்பொருள் அப்படின்னு உண்மையான ஒரு பொருள் அப்படின்னாக்கா அது திருநீர். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, என்னதான் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கைப்பிடி சாம்பல்னு சொன்னோமே, அதுதான் உண்மையான வஸ்து. அவ்வளவு, அதுதான் கடைசியில நிலைக்கும். அதனால அது மெய்ப்பொருள், உண்மையான பொருளாக இருக்கிறது. தத்துவமாவது நீர் அத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கினது. எல்லா தத்துவங்கள் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ, உலகத்தினுடைய தத்துவங்களா இருக்கட்டும், சுவாமியினுடைய தத்துவங்களா இருக்கட்டும், வேதத்தினுடைய தத்துவங்களா இருக்கட்டும், என்னென்ன தத்துவம் அப்படின்னு ஒரு ஒஸ்தியான தத்துவங்களா இருக்கும், அத்தனையுமே இந்த திருநீரு வடிவத்துல இருக்கான். இந்த திருநீரே அத்தனை தத்துவங்களா இருக்கு. அரா வணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. அரா அப்படின்னாக்க பாம்பு, அரவம், அதுதான் அரா. அந்த பாம்பு நமஸ்காரம் பண்ணக்கூடியதான திருமேனியை உடையவர். பாம்பு எப்படி நமஸ்காரம் பண்றது? சுவாமி கழுத்துல போட்டுன்னு இருக்காரு இல்லையா, அது இப்படி சுத்தி 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 வருதான், அப்படியே நிக்கிறது இல்ல. நம்ம போட்டோல வரைஞ்சு பாக்குறோம் சுவாமிய, ஆனா உண்மையை பார்த்தோம்னா சுவாமி மேல ஊர்ந்துட்டே இருக்கான் அந்த பாம்பு. இப்படி கழுத்துல இப்படி சுத்தின்னு வருது, கையில போறது, அப்படி போறது, இப்படி போறதுன்னு சுத்தின்டே இருக்குமா. அதனால அப்படி நமஸ்காரம் பண்றதாம் பாம்பு. அந்த திருமேனியை உடையதான நம்ம ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய இந்த திருநீரு இத்தனை விஷயங்களையும் நமக்கு தரும் அப்படி. 9வது பாட்டு போலாம். மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மால்னாக்க பெருமாள், விஷ்ணு.
அயன்னாக்க பிரம்மா. அவ 2 பேரும் இந்த அறிய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த திருநீர் இருக்கான். ஏன்னா அவ சிவபுராணத்துல சொல்லும் பொழுது சுவாமி கிட்ட இருந்து தான் இவா வரா அப்படின்னு இருக்கு. சிவபெருமான் கிட்ட இருந்து தான் பிரம்மாவும் வரார், விஷ்ணு வரார், விஷ்ணு கிட்ட இருந்து பிரம்மா வரார் இல்லையா? அதனால அவ 2 பேருமே சுவாமிக்கு நிகரா இருக்கக்கூடியவாளா இருந்தாலுமே அவளே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புகழோட இருக்கக்கூடியது. அதனுடைய புகழ, அதனுடைய சக்தியை சொல்லி முடிக்க முடியாதான், அப்படி அந்த திருநீர் இருக்கான். மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. மேல் லோகத்துல வாழக்கூடிய தேவர்கள், மேல் லோகம்னா அந்த அவ தேவர்கள் உலகமாக இருக்கக்கூடியதான இடம். அவளாம் என்ன பண்றா? தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு. அவளுடைய உடம்புல பூசின்னு இருக்காளாம், ஃபுல்லா பூசின்னு இருக்காளாம் வெண்பொடி. வெள்ளையா இருக்கக்கூடியதான பொடி ரூபத்துல இருக்கக்கூடியதான திருநீர். ஏன்னா திருநீர்னா எப்படி இருக்கும்னு தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னமோ தெரியல, பயமா இருக்கு. திருநீர்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட எதுவும் இல்லாம பின்னாடி கலியுகத்துல எப்படி இருக்குமோ தெரியல, அதனால எழுதி வச்சிருக்கலாம்னு தோன்றது இப்போ. வெண்பொடி, வெள்ளையான பொடியாக இருக்கக்கூடியதான இந்த திருநீரு. ஏல உடம்பிடர் தீர்க்கும். ஆனா ஒண்ணு, சிவனடியார்னு ஒருத்தர் இருந்தா கூட போறோம், இதெல்லாம் அழியாது, அதனால பயப்பட வேண்டாம். ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. இந்த பிறப்பிறப்பு அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து இந்த உடம்புல வரக்கூடிய கஷ்டங்கள், இடர், ஏல உடம்பு இடர், அதுல வரக்கூடியதான தடங்கல்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் தீர்த்துடும். வெறுமன இந்த பிறப்பிறப்பு அப்படின்னு அந்த அந்த தத்துவம் அப்படி மட்டும் இல்லையா, உடம்புல இருக்கக்கூடியதான விஷயத்தையும் கஷ்டங்களையும், நமக்கு நோய் அததான் சொல்ற மறைமுகமா, இந்த உடம்புல இருக்கக்கூடியதான என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாமும் தீர்க்கக்கூடியது. இன்பம் தருவது நீரு. அதெல்லாம் தீர்த்தாச்சுனாலே இன்பம் தானே. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ரொம்ப மெயின். அதனால அதெல்லாம் தீர்த்துட்டுனாலே இன்பம், நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது திருநீரு. ஆலம் அது உண்ட மிடற்று எம் ஆலவாயான் திருநீரே. அப்படி பிரிச்சுக்கணும் அத. ஆலம், ஆலம்னா ஆலகால விஷம். அது உண்ட, அந்த ஆலத்தை உண்ட, விஷத்தை சாப்பிட்ட மிடற்று எம். மிடருனாக்க கழுத்துன்னு அர்த்தம். அதை சாப்பிட்ட கழுத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியதான என்னுடைய ஆலவாயான், எம் அப்படின்னு சொல்றார். என்னுடைய இந்த சொக்கநாத பெருமானுடைய திருநீரே இத்தனை விஷயத்தையும் நமக்கு கெடுதல்கள் எல்லாம் போக்கி நல்லதெல்லாம் தரக்கூடியது அப்படின்னு சொல்றார். இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாரி, ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டாச்சு. ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னும் 2 பாடல் இருக்கு இதுல, அடுத்த கிளாஸ்ல அதை பார்ப்போம். ஓகே, திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாமி. இது க்ளோசிங் திருச்சிற்றம்பலம். ராமராம். சொல்லுங்க சொல்லுங்க. சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீடம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, சிவ சிவ நமோ நாராயணாய. திருச்சிற்றம்பலம் மாமி. ராம் ராம். திருச்சிற்றம்பலம். ராம் ராம். ராம் ராம். ராம் ராம் மாமி. தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம் அம்மா. ராம் ராம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.